இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திரைப்படத்தை கொண்டாடுவதற்காக ஒரு சபாநாயகர் வந்து சொல்றாருங்க, இந்த படத்தை பார்த்தா மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யுதுன்னு. ஒரு 3-4 மந்திரிங்க என்ன பண்றாங்க, தேட்டர்ல போய் உட்காந்துட்டு அழுகுறாங்க. அழுது 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 கண்ணீரை துடைக்க முடியாம ஓடின படம் ஒன்று. அந்த மாதிரி என்ன 4 பாசமலரா நான் ஜனநாயகம். ஆணிகள் அடிக்கப்பட்ட லத்திகள், பெல்ட், குண்டுகள், மின்சார பேட்டன்களை பயன்படுத்தி மாணவர்களை தாக்கியுள்ளனர். இதுல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ பேரே இல்லாம பேச்சே இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் தான் அதே வேலை தான் செஞ்சுட்டு. கோர்ட்ல நடக்கிற நடவடிக்கைகளை படம் எடுக்க கூடாது இன்னைக்கு மத்தியானம் உத்தரவு. எதனால போடுறீங்க? உங்களுடைய பேச்சுல இருந்து வந்தது. மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் போதே பக்கிங்க மாதிரி பேசுவான். இது தீவிரவாதி, விளக்கண்ணவாதி, வெங்காயவாதிப்பா. இன்னைக்கு என்ன நடக்குது வட இந்தியாவில்? யாராவது பேசுறானான்னு பாருங்க. ஒருத்த வாய் திறக்கல. என்ன காரணம்? தமிழ்நாடு முன்னெடுக்கின்ற எந்த ஒன்றாக இருந்தாலும் அது நாட்டு நலன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அவன் உடம்பு பூரா புள்ளி புள்ளி புள்ளியா போட்டு அடிச்சிருக்கு, கண்ணீர் புகையில் அடிச்சதற்கு, ஆணி வச்சு அடிச்சதற்கு, பெண்களை வந்து கையாண்ட விதம் குறித்த வீடியோ நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்ல முடியும்? நாயை பத்தி கேஸ் நடத்துறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்கு, மக்களை பத்தி பேசுறது உங்களுக்கு நேரம் இல்லையான்னு கேட்டிருக்காரு. மோடி, அமித்ஷா எல்லாம் வந்து பயங்கர கோவத்துல யார் மேல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மேலதான் இருப்பாங்க. அவர் என்ன இன்டென்ஷன்ல சொன்னார்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் மறுநாளே வாபஸ் ஆகிட்டாங்க. ஆகனால கொளுத்தி விட்டீங்கல்ல, பசங்களுக்கு வந்து ஒண்ணு போதாதா? நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரையில் இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். கடந்த முறை பேசும்பொழுது ஒரு கிண்டலாக பார்க்கப்பட்டது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த பேர் வச்சோடனே முதல்ல கிண்டலாக பார்க்கப்பட்டது, கிண்டலாகவும் சில பேர் பேசுனாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அதை பற்றி நம்ம அந்த இதில் கடந்த நிகழ்ச்சியில் பேசணும். அதுக்கப்புறம் அது எப்படி வந்ததுலாம் பேசணும், போராட்டம் வரைக்கும் வந்ததெல்லாம் பேசணும். இப்போ ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணல, ஒரு பார்ட்டி அப்படின்னு வந்ததுன்னா அது மாநில அளவில் உள்ள கட்சியாக இருந்தாலும் தேசிய அளவில் உள்ள கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் போய் பதிவு பண்ணணும். அந்த மாதிரிலாம் பதிவுலாம் பண்ணலை. ஆனால் மாணவர்கள் மத்தியில் இது பெரிய அளவில் பரவிடுச்சு. இந்த பார்ட்டி கற்பாம்பூச்சி ஜனதா கட்சிங்கிறது பெரிய அளவில் பரவி இப்போ நாடாளுமன்றமே பதில் சொல்கிற அளவுக்கு, பிரதமர் வந்து பதில் சொல்கிற அளவுக்கு, அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதில் சொல்கிற அளவுக்கு இந்த போராட்டம் வந்து நிற்கிது. முதல்ல அலட்சியமாக பார்க்கப்பட்டது. இப்போ சோனம் வாங்சுக் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை பற்றி நேற்று அதை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. ராகுல் காந்தி ஆதரவு வந்து தெரிவித்து போராட்டம்லாம் பண்ணார். அது அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போராட்டம் நேர்மையாக பண்ணிகிட்ருக்குறோம், நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுற இடத்துல வந்து பண்ணாமல் இவர் போய் பிரதமர் வீட்டுக்கு முடி போய் பேர் எடுக்கிறதுக்காக பண்ணுறாரு, இவருடைய செல்வாக்கில் அவர் பேர் எடுக்கிறாரு, சோனம் செல்வாக்கில் ராகுல் காந்தி பேர் எடுக்கிறாங்க, ராகுல் காந்தின்னு சொல்ல எதிர்கட்சிகள் போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் முதல் இப்போ நீங்கள் போன நிகழ்ச்சியிலே சொன்னது தான், அண்ணா சாருக்கு இப்படி தான் பெரிய ஆதரவு இருந்தது, அதுக்கப்புறம் அது எப்படி போச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் ஒரு ஆதரவு இப்போ பெருசாக வந்திருக்கு. எல்லா மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள், இளைஞர்கள் அதில் போய் பங்கேற்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஒரு கட்டத்தில் அவங்களும் ஆதரவாக உள்ளே போகிறாங்க அப்படின்லாம் இப்போ பார்த்துருக்குறோம். இவங்க அந்நிய சக்தியில் வந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் வந்து மௌனம் விரதம் இருக்கிறேங்கிறாரு அண்ணா சார். சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சிருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் வந்து போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். எங்களுடைய கோரிக்கை வலிமையாக இருக்குது, அதில் பின்வாங்க மாட்டோம். வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இந்த துறையை சரியாக பார்க்கல அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து பதவியிலேருந்து விலகணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும். இதுதான். அதுக்கப்புறம் இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தல தடியடிலாம் நடந்தது. அதெல்லாம் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். ஒரு குச்சியை வச்சு சாதாரணமாக அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம சாதாரணமாக போராட்டம் பண்ணும்போது இங்கே எல்லாருமே அடிப்பாங்க. அதில் வந்து ஆணி இருந்ததுங்கிறாங்க. அந்த குச்சியில் ஆணியில் அடிக்கப்பட்டு அடிக்கிறதுல வலி எப்படி அவன் பொறுத்துக்க முடியும்? தெரிச்சு ஓடுறாங்க. இது வந்து எந்த மாதிரியான அணுகுமுறை? போராட்டம் அடுத்தவன் இன்னொரு போராட்டத்துக்கு வலு சேர்ந்துருக்கக்கூடாது, ஆட்கள் வலு சேர்ந்துருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தாக்குதலா? அதையும் நீங்கள் சொல்லணும். கண்ணீர் புகை குண்டு வீச்சு, இராணுவ குவிப்பு, இதெல்லாம் என்ன? அது ஒன்று. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் மாணவர் தரப்பில் சொல்கிறாங்க, பெண்கள் கூட பார்க்காம தாக்குறாங்க, அந்த பேட்ச் கூட இல்லாமல் தாக்குறாங்க. இப்போ ஒரு அதிகாரி யாரும் இருக்கிறாங்கன்னா அவங்க பேட்ச் பேர் இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் தாக்குறாங்க. இது என்ன நிகழ்வு? இன்னொரு இதில் பார்க்கும்பொழுது பெண்களை வந்து தாக்கும்போது அவங்க
தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. சுப்ரீம் கோர்ட்டில் இதை பார்க்கும்போது இது என்ன அரசு ஏன் அப்படி இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு ஒரு சொல்லுது. அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ நேரம் இல்லை அப்படின்னு நேற்றைய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பிடிச்ச பாரதியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா அடிக்கடி சொல்கிறவங்களுக்கு அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இன்றைக்கு நடக்கின்ற நடப்புகளுக்கு வந்து அந்த வரி அப்பட்டமாக அப்படியே பொருந்தும். அதாவது சமீப காலம்னு இல்லாமல் 1960களில் தமிழ்நாட்டில் அஸ்ஸாமில் அந்த காலத்தில் 1950களில் பங்களாதேஷ், சமீபத்தில் 2025 பங்களாதேஷ், நேபாளத்தில், இலங்கையில், இப்படி உலகின் பல நாடுகளில் வந்து இந்த அரசியலோட போக்கை மாற்றியது வந்து இளைஞர்களும் மாணவர்களும் தான். இப்போது நீட் எதிர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2-3 கட்டமாக நான் பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பலவிதமான கல்வி முறைகள், ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்சி, இந்த மாதிரி ஒரு 4-5 கல்வி திட்டங்களை வச்சுட்டு இருக்க இடத்துல கிராமப்புறங்களில் படிக்கிற மாணவர்கள் 5-4 வகையான கல்வி திட்டங்கள் படிச்சுட்டு வர இடத்துல ஒரு சமமான தேர்வு அது இருக்க முடியாதுன்றதுக்காக தான் தமிழ்நாடு என்பது ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு என்பது கூடாது. அது மாணவர்களிடையே சமமின்மையை உருவாக்கும், தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். அதுக்கு வந்து நான் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு, உதாரணமாக பைஜூஸ்னு ஒரு நிறுவனம் வந்தது. எல்லா பத்திரிகையிலையும் முழு பக்கம் விளம்பரம் போடுவான். ஷாருக் கான்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள் அமிதாப் பச்சன் வரைக்கும் விளம்பரம் வருவாங்க. இன்றைக்கி வந்து அந்த நிறுவனத்தை மூடிட்டு போய் சிங்கப்பூரில் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனர். இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து சொல்லித்தரேன் இந்த படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கார்ப்பரேட் படிப்பாக மாற்றுற அளவுக்கு நீட்டை கொண்டு போனாங்க. நீட்டை கொண்டு போய் கொள்ளையடிச்சிட்டு இருந்தான் வடநாட்டில் இருக்கிற பல இடங்களில். அதன் மூலமாக தான் அந்த வினாத்தாட்கள் கசிவு என்ற பிரச்சனையே வந்தது. தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. பள்ளி கல்வியிலேயே சமச்சீர் கல்வி ஒன்று கலைஞர். ஆமாம். அதனால் இங்கே இருக்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய குரல் ஆரம்பத்திலிருந்து இது கூடாது, வேண்டாம், இது மாணவர்களிடையே மிகப்பெரிய பாகுபாடுகளை உருவாக்கும். அதனால தான் 16 மரணங்கள் 17 மரணங்கள் நடக்கும்போது, அனிதா மரணம் நடக்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்லாம் ராத்திரியோட ராத்திரியாக போய் உட்காந்து எழுந்து போஸ்ட் கொடுத்துட்டு கஷ்டம் கட்டிட்டு உட்காந்ததெல்லாம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிறது வந்து வேற ஒரு வடிவம். அதாவது கவர்னருக்கு பாடம் நடத்துறதா இருந்தாலும் சரி, பல திட்டங்கள் வழியாகவும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இதுவரைக்கும் பாடம் எடுத்துக்கொண்டிருந்தது என்பது தமிழ்நாடு. அது நீட்டுக்கும் பொருந்தும். நீட்டு வந்து நம்ம வேணவே வேணாம்னு சொன்னோம். எவ்வளோ போராட்டத்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த சங்கி கூட்டம் இருக்கு பாருங்க, பொழுது வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருந்தான். திறமை உள்ளவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், திறமை உள்ளவர்கள் தான் வந்து ஸ்டெத்தாஸ்கோப் போடணும், அந்த திறமை அந்த 3% மண்டைக்குள்ளே தான் இருக்குது, ரோட்டில் போகிற வரவெல்லாம் ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்துட்டான்னு சொல்லிட்டு வன்மத்தை கைக்கி கொண்டிருந்த வன்முறையாளர்கள் வந்து வார்த்தையாகவே கைக்கிட்டு இந்த மக்களை வந்து சீரழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதனுடைய வடிவம் என்னவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அங்கே நடந்துட்டு இருக்க போராட்டம் வந்து இந்த தேர்வு நடக்கின்ற முறைகளில் குளறுபடிகள், வினாத்தாட்களை விற்று விடுகிறார்கள். அது கசிகிறதால யார் பணம் இருக்கோ அவன் மட்டும் கொஸ்டின் பேப்பரை காப்பி அடித்து பரீட்சை எழுதிட்டு டாக்டர் ஆயிடுறான். எங்களால் முடியல, ஆகவே வினாத்தாட்கள் கசியக்கூடாது அப்படின்ற ஒரு போராட்டத்தை எடுத்து அதன் மூலமாக வடிவெடுத்து போராட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஹெலிகாப்டரில் கொண்டு போவோம், பிளேனில் கொண்டு போவோம் கொஸ்டின் பேப்பரு, தேர்வு முறைகளை மாத்திரம்லாம் சொல்லி பாவலா பண்ணாங்க. அதுவும் எடுபடலைன்னு சொல்லும்போது அதற்கு காரணமாக இருக்கின்ற கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியில் போனோம். இதில் பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்மேந்திர பிரதானுடைய சொந்த மாநிலம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினராக இருக்கும்போது அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வந்து வினாத்தாளை வந்து கசிய விட்டுச்சு அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி அடி வாங்கி எலும்புலாம் உடஞ்சி அந்த போஸ்ட் கொடுத்து தான் அவர் பெரிய ஆளானார். அந்த ஊரில் போஸ்ட் கொடுத்து பெரிய ஆளாகி அவர் மூலமாக தான் அந்த மாநிலத்தில் வந்து ஆட்சி வர்றதுக்கு காரணமாக இருந்தது பிஜேபி. அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார். ஆனால் ஜெயிச்ச உடனே இவர் இங்கே வச்சிருந்தா டேஞ்சரு, நாளைக்கு பெரிய தலைவராக வந்துடுவான்னு அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் வழக்கப்படி ஒரு மலைவாழ் மகனுக்கு வந்து முதல்வர் பதவியை கொடுத்து வச்சுட்டாங்க தர்மேந்திர பிரதானோட மாநிலத்தில். இதுதான் அவருடைய பூர்வ வரலாறு. அப்போது
தமிழ்நாடு வந்து வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒன்றை வேறு வடிவத்தில் தான் வடநாடு இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கும் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாணவர்களிடையே மிகப்பெரிய பிரிவினையை உண்டாக்குகிறது, தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகிறது. பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த கல்வி போய் சேருதுன்னு சொல்லும்போது, இந்த லேட்டஸ்டாக வந்திருக்க கல்வி தந்தைலாம் இருக்காங்க பாருங்க, இந்த கல்வி தந்தை பூரா இன்னைக்கு என்டிஏவில் அணிவகுத்துட்டு இருக்கிறதுடைய மர்மம் தான். யாரு? எல்லா கல்வி தந்தைகளும் மெடிக்கல் காலேஜ் நடத்துறவங்க. நீட்டில் வந்தாலும் சரி, நேராக வந்தாலும் சரி, மடக்கிட்டு வந்தாலும் சரி, நீட்டிட்டு வந்தாலும் சரி, கொடுக்கறத கூட கல்லாப்பெட்டி நிரப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை வேறு விதமாக எடுத்திருக்கின்ற காரணத்தால் அவங்க கேட்கறது வந்து வினாத்தாட்கள் கசிவதற்குண்டான காரணம், அதற்கு ஒரு சிபிஐ விசாரணை எல்லாம் வேணும்னு கேட்டு அரசாங்கம் ஏமாத்திட்டு, இப்போ உங்களுக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வரோம், அதான் நேற்று சொல்லியிருக்காரு, விரைவு நீதிமன்றம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 26 வரைக்கும் எதற்கும் வாய் திறக்காமல் கோவிட் வந்தப்போ கூட மயிலுக்கு அரிசி போட்டு கொண்டிருந்த நம்முடைய மகத்தான பிரதமர் வந்து நேற்று தான் வாய் திறந்திருக்காரு வீடியோ வழியா. இளைஞர்களுடைய சக்தி விரயமாவதை நாங்கள் வந்து அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கிண்டலாக பார்க்கப்பட்ட கற்பாம்பூச்சி ஜனதா கட்சி, பதிவு செய்யப்படாத கட்சி, இன்னைக்கு பிரதமர் பதில் சொல்ற அளவுக்கு வந்திருக்கேன் இந்த போராட்டம். இதுதான் வந்து நான் அடிக்கடி கோட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேத்தாவோட கவிதை சொல்ல ஒன்று, முன்னறிவிப்பு செய்துவிட்டோ முகாந்திரம் மீட்டு விட்டோ புறப்பட்டு வருவதில்லை புரட்சி. அது எந்த நேரத்தில் எப்படி வரும்னு அதுக்கே தெரியாது, அதனுடைய மையப்புள்ளி எங்கே இருக்குன்னு தெரியாது, யார் எந்த நேரத்தில் அதை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒட்டுமொத்த கோபத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு சின்னஞ்சிறு தீப்பொறி போதுன்றதுக்கு தான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அங்கே ஆண்கொரு காட்டில் பொந்தடை வைத்தேன் பற்றி எரிந்தது காடு அப்படின்னு மறுபடியும் பாரதியார் ஸ்டைலில் சொன்னீங்கன்னு வச்சிங்க, ஒரு சின்ன பொறி தான். என்ன ஒன்று, அது அரசியலிருந்து வரல, துரதிருஷ்டவசமாக கோர்ட்லேருந்து தான் வந்தது. நியாயப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பதவி விலகணும்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய தலைமை நீதியரசர் தான் பதவி விலகணும்னு சொல்லி கேட்கணும். ஏதோ ஒன்றுக்கு பிரச்சனை போகுது, ஒரு வழக்கறிஞர் வந்து அவருடைய சீனியர் அட்வொகேட்டுக்கு உண்டான இது வரலன்னு கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போன இடத்துல கருப்பு படத்தில் வர மாதிரி நீங்கள்லாம் தகுதியற்றவங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து அட்டை மாதிரி உறிஞ்சிற சோம்பேறிகள், கரப்பாம்பூச்சிகள்னு சொன்னார். கரப்பாம்பூச்சிகள்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே அபிஜித் தீப்கே என்ன பண்ணார், வேலையற்ற இளைஞர்களை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுநாளே என்ன பண்ணார், மகராச நான் தெரியாமல் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லேன்னு பின்வாங்கிட்டார் அந்த கருத்துலேருந்து. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களால் பற்ற வைக்கப்பட்ட ஒரு நெருப்பு அரசியல் பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு மோடி அமித்ஷாலாம் வந்து பயங்கர கோவத்தில் யார் மேலே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மேலே தான் இருப்பாங்க. அவர் என்ன இன்டென்ஷனில் சொன்னார்லாம் எனக்கு தெரியாது, அவர்தான் மறுநாளே வாபஸ் வாங்கிட்டார். வாங்கினாலும் கொளுத்தி விட்டீங்கல்ல, பசங்களுக்கு வந்து ஒன்று போதாதா? அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி மே மாதம் 15ஆம் தேதி மகாராஷ்டிரா சொன்னார், இன்னைக்கு வந்து 24, 2 மாதத்துக்குள்ள ஒரு நாட்டினுடைய நிலைமைகள் வந்து தலைகீழ் மாறி போய் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் இங்கே வந்து படம் எடுத்து அதை போடுற அளவுக்கு வந்துருச்சு. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பேசுது, மனித உரிமைகள் அமைப்புகள் பேசுது, இந்த மாணவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற வன்முறை தடியடை என்பது இவங்களை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வர போகிற அளவுக்கு இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு இடத்தில் நீங்கள் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சங்கி குரூப்பு வந்து உள்ளே போயிட்டு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து தீவிரவாதிகள்லாம் வந்து அடைக்கலம் வந்துட்டாங்க, அவங்க வந்து வெளிநாட்டு சக்திகள் உள்ளே வந்துருச்சுன்னு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் போய் அங்கே இருக்கின்ற மாணவர் குழுவை அடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இந்த போராட்டத்திலையும் சிலர் அதான் சார் சொல்கிறாங்க, அந்நிய சக்திகள் வந்திருக்கு. இது வந்து சமாளிக்க முடியாத நேரத்தில் சங்கிகளினுடைய ஒப்பற்ற வாசகம் இது. வெளிநாட்டு சக்திகள், பாகிஸ்தான் கைக்கூலிகள், சீன கைக்கூலிகள்னு சொல்கிறவங்க இருக்கான் பாருங்க, இந்த டிஷர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதில் ஒரு சர்வே எடுங்க நக்கீரன் மூலமாக, யாரெல்லாம் சாயந்தரம் வந்து இது மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்கே படிக்குதுன்னு கேளுங்க. தர்மேந்திர பிரதானோட பொண்ணே அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கு, உயர்கல்வி, அங்கே படிக்க வச்சுட்டு இங்கே அவர் கதையை ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெளிப்படையாக வந்து அது கசியுதுன்னு சொல்லியாச்சு, 3வது பல லட்சக்கணக்கில் வந்து வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, 4வது பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தேர்வு எழுத முடியும்னு வந்துருச்சு. அப்புறம் என்ன சிபிஐ விசாரணை, அப்புறம் என்ன ஸ்பெஷல் கோர்ட்டு, அப்புறம் என்ன நீங்கள் வந்து நடவடிக்கை. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. 1 மாதமாக நடந்துகிட்டு இருக்க அந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் கண்டுக்கவே இல்லை, பேசவே இல்லை, மனுஷனாவே மதிக்கலை. இன்றைக்கி என்னமோ ஒன்று டெல்லியில் ஆரம்பிச்சது, நீங்கள் மாட்டுக்கும் லத்தியில் வந்து ஆணியை வச்சு அடிக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சிருக்கீங்க, பெண்களை வந்து மிக மோசமாக நடத்தியிருக்கீங்க. அது எங்கேருந்து கிளம்பிச்சின்னு கேட்டிங்கன்னா,
இந்தியாவினுடைய கேபிட்டல் என்று சொல்லப்படுகின்ற தலைநகரத்தில் இணைய சேவை நிறுத்துற அளவுக்கு போச்சா? நேற்று 16 மெட்ரோ நிலையங்கள் மூடினாங்களே, இன்னைக்கு 17வது மெட்ரோ நிலையத்தையும் மூடிட்டு மறு உத்தரவு வரும் வரை மெட்ரோ ரயில்கள் ஓடாதுன்றான். அப்போ ஒரு சாதாரண பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ சாதாரண பொதுமக்களோட நடவடிக்கை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா மாணவர்களை அடக்குவதற்கு துணை ராணுவ படை எதுக்கு வரணும்? அவன் கையில என்ன வச்சிருக்கான்? ஏங்க நீங்க தண்ணி வச்சிருச்சீங்கன்னா கூட அதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க பாவம். அதான் சார், அந்த மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் வாதாடுறாரு. அவர் தான் இந்த செய்தியில சொல்றாரு, பெண் சீருடையில் பேட்ச் இல்லாத போலீஸ் சாதாரண உடையில் இருந்தவர்களும் பெண் போராட்டக்காரரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டனர். அவர்களது அந்தரக உறுப்புகளில் கூட தாக்குதல் நடத்தினார். ஆணிகள் அடிக்கப்பட்ட லத்திகள், பெல்ட் குண்டுகள், மின்சார பேட்டன்களை பயன்படுத்தி மாணவர்களை தாக்கியுள்ளனர். ராஜவேல், ஒவ்வொரு நான் படிச்சுட்டு தான் கோவத்தோட உட்காரன்னு சொன்னேன். இதில் என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ, பேரே இல்லாமல் பேட்சே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் தான் அதே வேலை தான் செஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மத்தியானம் உயர்நீதிமன்றத்தின் முன்னால் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வழக்கறிஞர்கள் மற்றவர்களையும் இதே மாதிரி போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் அனுப்பியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 3 நாள் கழித்து தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அறிக்கை விடுறாரு, நீட் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு, நீட்டை ரத்து செய்யணும்னு தமிழக முதல்வர் பேரில் ஒரு அறிக்கை வந்தது. அப்புறம் என்ன அடக்குமுறை? மதுரையில் எதுக்கு காலேஜ் கேம்பஸில் போய் உள்ளே பூந்து அடிக்கிறீங்க? பெண்களை எதுக்கு தூக்கி போடுறீங்க? எதுக்கு வண்டியில் வலுக்கட்டாயமாக ஏற்றுறீங்க? என்ன பண்ணாங்க அவங்க? படத்துக்கு டிக்கெட் கேட்கலாம் கேட்கலாம் தான், டிக்கெட் கிடைக்கலன்னு கேட்டானா? சார், இப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் ஒன்று, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே டிக்கெட் விஷயம், ஒரு பக்கத்தில் நிறைய இதில் சொல்கிறாங்க, என்னடா அது ஒரு அடுத்ததா பேசுற ராஜவேல், இதை முடிச்சுட்டு போவோம், எனக்கு ஞாபகம் வருது. இப்ப இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 2-3 பிரிவா நான் பிரிக்கணும்னு சொன்னேன். உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு நடந்ததுக்கு காரணமா இருந்த தலைமை நீதிபதி நான் சொல்லிட்டேன். இதனோட வலுவான கருத்து அவர்கிட்ட தான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒன்றும் இன்டென்ஷன்லாம் இல்லை இந்த போராட்டத்தை இது பண்ண இவங்களை அவமானப்படுத்தினா. அது மறுநாள் அவர் சொல்றாரு, இருந்தாலும் பற்ற வைக்கின்ற பொறியாக இருந்த இடத்தில் தவறவிட்ட ஒரு வார்த்தை காரணம், அதோட அவர் நிறுத்தினாரான்னு பாருங்க. ஒரு போராட்டம் நடக்குது ராஜவேல். இன்னைக்கு சமூக ஊடகத்தினுடைய பணி என்ன? சிசிடிவி கேமரா எதுக்கு உலகம் பூரா வச்சிருக்கோம்? தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. 2வது அணுவா ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்றது அது பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. டிஜிட்டல் எவிடன்ஸ் கொண்டு வந்துட்டோம். அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்து குற்றம் எப்படி நடந்தது, குற்றவாளி யாரு, திருடிட்டு ஓடினவன் யாரு, பைய பிடிச்சிட்டு ஓடினவன் யாரு, ஆபத்து விபத்தை நிகழ்த்தினவன் யாரு பூரா பாக்குறோம்ல இல்லையா? பாக்குறமா இல்லையா? அப்ப போலீஸ் நடத்துகின்ற அத்தனை அத்துமீறல்களும் படமா எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? எத்தனை வெளிநாட்டு நிறுவனங்கள் எடுத்துட்டு இருக்கு, CNN எடுக்குது, BBC எடுக்குது, எல்லாத்தையும் இன்னைக்கு போய் தடுத்துருவீங்களா? வெளியில நாறுது. அப்படி எடுக்கப்பட்ட டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க சொன்னது பதிவு பண்ணிருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டம் இது கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமா கோர்ட்டு சம்மன் கூட அனுப்புறீங்க. கோர்ட்டோட டைரக்டரியிலே நடக்குது, எது வழக்கு நடக்கிறது நீங்க பார்க்கலான்ட்டு. இன்னைக்கு மத்தியானம் என்ன பண்றாங்க, அப்படி நடக்கிற நிகழ்வுகள் அவங்க பேசுறதுனா இருக்கு பாருங்க, அதை சமூக வெளிகளில் நீங்க பதிவேற்றம் செய்யக்கூடாது. உச்சநீதிமன்ற பதிவாளர்கிட்ட அனுமதி வாங்காம கோர்ட்ல நடக்கிற நடவடிக்கைகளை படம் எடுக்க கூடாது. இன்னைக்கு மத்தியானம் உத்தரவு. எதனால போடுறீங்க? உங்களுடைய பேச்சிலிருந்து வந்தது. அந்த பேச்சிலிருந்து வந்தது நீங்க சரி செஞ்சிட்டீங்க. அடுத்த கட்டத்தில் என்ன பண்றாரு? இவ்வளவு பதிவு இருக்கு இல்லையா, மனித உரிமை மீறல். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தலையிடுது. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர் அமைப்பும் ஒரு கொந்தளிப்புல எரிமலை மனசுல வெடிப்பு மனநிலையில் இருக்கான். அவனை நீங்க எப்படி ஆறுதல் படுத்துவீங்க? இந்த உச்ச நீதிமன்றம் நாய் இருக்குல்ல, தெருவில் இருக்கிற நாயெல்லாம் வச்சுக்கலாமா வேணாமான்னு எவ்வளவு நாள் வழக்கு நடத்துச்சு? அந்த நாய்க்கு சோறு போடலாமா வேணாமான்னு இவங்க எப்பெல்லாம் உட்காந்து வழக்கு நடத்தினாங்க? இன்னைக்கு உத்தவ் தாக்கரே பேசியிருக்காரு, நாயை பத்தி கேஸ் நடத்துறதுலாம் உங்களுக்கு நேரம் இருக்கு, மக்களை பத்தி பேசுறது உங்களுக்கு நேரம் இல்லையான்னு கேட்டிருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜவேலு முந்தானேத்து தானா முன் ஒரு வழக்கு எடுத்திருக்கு. சீஃப் பெஞ்சு நாங்க வரும்போது பார்க்கலாம், உயர்நீதிமன்றத்திலே நாய் இங்கேயும் எங்கேயும் ஓடுது, என்ன இதுக்கு கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கின்ற நாய்கள், தெருநாய்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்பதற்கே உயர்நீதிமன்றத்துக்குள்ள நாய்ங்க போனாதான் தெரியுது. அப்ப உள்ள போய் கொலைக்கணும் போல இருக்கு. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. இன்னைக்கு மாணவர்கள் என்று வருகின்ற போது அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது மனித உரிமை மீறல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, தனி மனித தாக்குதலை விட மோசமானது.
காவல்துறை அதிகாரிகள் தங்கள் பெயர்களை கூட போட்டுக் கொள்ளாமல் வெற்றி சீருடையில் சென்று போய் தாக்கியது என்பது மனித அடையாளத்தை மறைத்துக் கொண்டு போவது தவறுன்னு நீதிமன்றம் சொல்லுது, விளக்கம் கேட்டிருக்கு. சொல்லுதுங்க. நீங்க வந்து எதுக்கு கேக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கமெடியன் இருக்கான், ஸ்டாண்ட் அப் காமெடியன். அவன் மேல நடவடிக்கை எடுத்துக்கு முன்னாடி அவன் வீடியோ முழுவதும் மொத்தமா போட்டு பார்த்தாங்க. அன்னைக்கெல்லாம் நேரம் கிடைச்சது. இந்த வீடியோ போய் பாருங்க, மாணவர்கள் எப்படி தாக்கப்படுகிறார்கள், எப்படி ஓட வைக்க. நீங்க சொன்ன அத்தனை அதுல இருக்க ராஜவேல். பெல்லட் போட்டு அடிச்சது, அவன் உடம்பு பூரா புள்ளியா போட்டு அடிச்சிருக்கு, கண்ணீர் புகையில் அடிச்சது இருக்கு, ஆணி வச்சு அடிச்சது இருக்கு. பெண்களை வந்து கையாண்ட விதம் குறித்த வீடியோ நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்ல முடியும்? ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பேசுகின்ற பேச்சு அல்ல அது. அந்த அமைப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கை மாணவர்களுக்கு போய்விடும். நேபாளத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு நடந்ததெல்லாம் வேற. அப்படி இந்த நாடு வந்து எதையுமே சந்திச்சிட கூடாது என்ற அக்கறை எனக்கு உண்டு. அவர்கள் வன்முறையாளர்களாக தயவு செய்து மாத்திராதீங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எங்களுக்கு பார்க்க நேரம் இல்லை என்று சொன்னது மிகப்பெரிய தவறு. ஒரு ஆறுதலுங்க, நாங்க பார்க்கிறோம், எவ்வளவு நேரமானாலும் பார்க்கிறோம். எங்க இளைய சமுதாயம் அவங்க வீணாயிடக்கூடாது, அவங்களுக்கு எது நடந்துடக்கூடாது என்ற அக்கறை எங்களுக்கு உண்டு. நாளைக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்க, அவனுக்கு அது ஆறுதலாக இருக்கும். இதெல்லாம் பார்க்க முடியாது, எங்களுக்கு நேரம் இல்லை. வேற எதுக்கு நேரம் இருக்கு? உத்தவ் தாக்கரே சொன்ன மாதிரி தான், நாய்க்கு சோறு போடலாமா வானாமான்ற கேஸ் வந்து ஒரு வாரம் நடத்துவீங்க. இதே உச்ச நீதிமன்றத்தை நான் கேள்வி கேட்கட்டுமா? ஒரு சாதாரண மனிதன் உச்ச நீதிமன்றத்தில் சென்று இன்னைக்கு வழக்கு நடத்த முடியுமா? அந்த காலத்தில் கிருஷ்ணயர் தொடங்கி இன்னை வரைக்கும் 4 இடத்துல 4 பிரிவு அதை கொண்டு வரணும்னு சொல்றீங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு நாளைக்கு 25 லட்சம் 50 லட்சம் இல்லாம போய் அப்பேரா வருது இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்தா 1 கோடி ரூபாய் வாங்குறாங்க. அதெல்லாம் பத்தி பேசுங்க. எந்த ஏழை மனுஷன் போய் காசு கொடுத்துட்டு வந்து வழக்கு நடத்த முடியும்? இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு சிஸ்டமே வந்து கம்பெனி ஆயிடுச்சு. ஜுடிஷரி என்பதே வழக்கறிஞர்களுக்கும் சேர்த்து நீதிமன்றங்களும் சேர்த்து எளிய மக்கள் செல்ல முடியாத இடமாயிடுச்சு. அப்ப தலைமை நீதிபதியினுடைய வாதம் என்பதோ அல்ல அவர் கொடுக்கின்ற தீர்ப்பு என்பதோ மக்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். பார்க்க மாட்டேன்னு என்று சொன்னீங்க. இன்னைக்கு மாணவர்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கைகள்லாம் நீங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ள அஃபிடவிட் போடணும், என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதுக்கு மத்திய அரசுக்கு உத்தரவு போடுறீங்க. அதை முந்தானேத்து போன நாள் போட்டிருந்தா இவ்வளவு பெரிய போராட்டம் வந்திருக்காது. உண்மையிலேயே பாரதிய ஜனதா இன்னைக்கு இருட்டறையில பொருளை போட்டு தலையில இருந்து அடிச்சுட்டு அழுகுறாங்கன்னு சொன்னா கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ்ல இருந்தா இது ஆரம்பம். அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நான் ஆரம்பத்தில் 2ஆ பிரிச்சு சொல்லணும்னு சொன்னேன்ல, தமிழ்நாடு வேணான்னு சொல்லிட்டு இருங்க. நம்மள என்ன சொன்னீங்க? ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாவே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுடைய டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் போதே பக்கிங்க மாதிரி பேசுவான். டெய்லி தீவிரவாதி, விளக்கண்ணவாதி, வெங்காயவாதிம்பா. இன்னைக்கு என்ன நடக்குது வட இந்தியாவில்? யாராவது பேசுறானான்னு பாருங்க. ஒருத்த வாய் திறக்கல. என்ன காரணம்? தமிழ்நாடு முன்னெடுக்கின்ற எந்த ஒன்றாக இருந்தாலும் அது நாட்டு நலன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அது முன்னோடியாக இருக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிப்பதாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்தான் மாநிலத்தினுடைய உரிமைகள் என்ன, சமூக நீதி என்பது என்ன, சமநீதி என்ன என்பதற்கெல்லாம் உச்சநீதி வரைக்கும் ஒவ்வொரு மன்றம் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் சென்று தீர்ப்புகளை பெற்று தந்த அரசு என்பது அதற்குண்டான சாதனை. அதை நீங்க மறைக்க முடியாது. இன்னைக்கு எப்படி கல்வி அமைச்சர் நம்ம ஊர்ல இருந்து சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறதுனா வந்து 2 மாசத்துல இவங்க கட்டினது அது இல்ல இல்ல. கீழடிக்கு போயிட்டு நல்லா படுத்து ஏஞ்சிட்டு வர்றாருல, இந்த தொன்மங்கள் மீது நடத்தப்படுகின்ற ஆய்வை எவ்விதத்திலும் நாங்கள் விடமாட்டோம் தொடர்வோம் சொல்றீங்கல்ல, அதை நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி இதுலயும் பண்ணுங்க. ஒரு அறிக்கை வந்திருக்கு, முதல்வரோட அறிக்கை வந்தது, நாங்க ஆதரவு தரோம் மாணவருடைய போராட்டத்துக்குன்னு. ஏன் அங்க வந்து அதே லாங்குவேஜ்ல இங்க பேசுறீங்க? அவன் அடிக்கிற மாதிரியே நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அவன் துரத்துற மாதிரியே நீங்க ஏன் துரத்துறீங்க? அவன் துன்புறுத்துற மாதிரியே நீங்க ஏன் துன்புறுத்துறீங்க? அப்ப எந்த மொழியை நீங்கள் பேசுபவராக இருக்கிறீர்கள்? தமிழ் மொழி பேசுகின்ற இடத்தில் தமிழர்கள் தொடங்கி வைத்த ஒரு போராட்டம் இந்தியாவிற்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசாங்கம் பாரதிய ஜனதாவினுடைய நடவடிக்கைகளை அதே மொழியில், தமிழ் மொழியில் வேறு வழியாக பேசுகிறது, அதே அடக்குமுறை தொடர்கிறது, அதே துன்புறுத்தல் தொடர்கிறது. இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு அத்தனை மாணவர் அமைப்புகளும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் வெளியில் வந்துட்டாங்கல்ல இல்லையா? நம்ம ஊர்ல கதாநாயகனுக்கு ஒரு பக்கம் கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கோம், வில்லனை பார்த்தா வெறுப்பா பேசுவோம். ஒரு வில்லன் நடிகர் 10-15 நாளா டெல்லியில் உட்காந்து 3 நேரம் இதே வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பிரகாஷ் ராஜோட இன்டர்வியூல நான் கேட்டேன், ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை. அந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை என்பது மக்களுக்கு உண்டானது.
மக்கள் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் பிரச்சனை சம்பந்தப்பட்டது, அதில் இருக்கின்ற நியாய அநியாயங்களை பேசுகின்ற ஒரு குரலாக நடிகனாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் பேசுகின்ற அரசியல் மக்களுக்கான அரசியல். நீங்க பேசுற அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா மேல வர்றதுக்கு உண்டான அரசியல். உங்கள் நடிப்பு திறமையை திரையில் காட்டுவது மட்டும் இல்லாமல் தரையிலும் காட்டிவிட்டு மேல வந்து படம் காட்டுற வேலையை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கின்றது நேற்று போட்ட படம் வரைக்கும் ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் படம் தாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம ஏன் வந்து இவ்வளோ வந்து இதுல வந்து ஆதங்கப்படுறோம்னு சொன்னி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை வந்து அவ்வளவு தூரம் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. 10-20 பிரச்சனை என்னால பேச முடியும், நேரம் பத்தாது. இப்ப ஒரே ஒரு நீட் பிரச்சனையை எத்தனை வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? இது தேவையே இல்லை, கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு திருப்பி வந்தாகணும், நீங்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருத்தம் செல்லாதுன்னு சொல்றோம். ராகுல் காந்தி அங்க போய் சீன் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு அதை பத்தி பேசல, சிதம்பரம் பேசல. ஆனா நேத்து வந்து சோனம் வாங்சோக்கோட மனைவி என்ன சொல்றாங்க, நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுடைய பிளாட்ஃபார்மை பயன்படுத்தாதீங்க, உங்களை நீங்க அடையாளப்படுத்துறதுல தனியா வச்சிங்க, நீங்க பிரதமர் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போய் மறியல் பண்றதுக்கு எங்களுடைய போராட்டத்தை பயன்படுத்தாதீங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் அஸ்ஸாம் வந்து மாணவர்கள் வந்து வெளியில வந்தா எப்படி அரசியல் பண்ண முடியும் காட்டிய நாடு இந்தியா. பங்களாதேஷுக்கு எத்தனை வாட்டி நான் பேசியிருக்கேன், மாணவர்களுடைய போராட்டம் தான் உலக தாய்மொழி தினம் வரைக்கும் போச்சு. உருது மொழியை கொண்டு வந்து திணிச்சிங்கன்னா நான் வங்காள மொழி பேசுபவன், உருது மொழியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடங்கிய போராட்டம் தான் நாடு ரெண்டாச்சு இல்லையா? அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்பது சற்றே காலதாமதம் ஆனது. இதை 2-3 நாட்களுக்கு முன்னால் செய்திருந்தால் இதனுடைய தீவிரத்தன்மை கொஞ்சம் குறைந்திருக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அதற்கு காரணமாக இருந்தது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. பின்னால் அவர் அதை அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று, அந்த வார்த்தைகளுக்கு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட அது அவர்களை சமாதானப்படுத்தவில்லை. எங்கோ எதுக்கோ வந்து சொல்ற மாதிரி கரப்பாம்பூச்சின்னு கிண்டல் பண்ண போய், ஆமா கரப்பாம்பூச்சி தான், வீடு பூரா அடைஞ்சு நாங்கள் வந்து சாக்கடையிலையும் பாத்ரூம்லையும் அங்கேயும் இங்கேயும் வேற வழி இல்லாமல் புழுங்கிட்டு இருக்கோம், எங்களை போட்டு அரசியல் ரீதியா சமூக நீதி வழியா என்ன வாய்ப்பின்மை மூலமா எங்க எல்லாத்தையும் கரப்பாம்பூச்சி மாதிரி அடைச்சி வச்சிருக்கீங்க, கிளம்புனா என்ன ஆகும்னு வந்துச்சு பாருங்க. லட்சக்கணக்கில் வந்துருச்சு. டெல்லியில் மட்டும் வரல, பாம்பேல நேற்று பெரிய போராட்டம். பல மாநிலங்களில் இந்த போராட்டம் தொடங்குவதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய அலட்சியம், மாணவர்களை பார்த்த பார்வை. எதுக்குமே அவர் பேச மாட்டாருங்க. யாரு இங்க ஒருத்தருக்காரு அங்க ஒருத்தருக்காரு, இவங்க 2 பேரும் எதுக்குமே பேச மாட்டாங்க. விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. விவசாயிகள் போராட்டத்தப்பையும் இதே மாதிரி தான். அவங்க நியாயமான விலை சொல்லுங்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம், அந்த பொருள் வந்து இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க, யாரோ சாப்பிட்றாங்க, அது பயிரிட்டவனுக்கு நல்ல காசு கிடைக்கணும் அப்படின்னு போராடினாங்க. அங்கேயும் அவங்களுடைய அணுகுமுறை அப்படி தான் இருந்துச்சு. இவங்க மாணவர்கள் என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு படிக்கிறோம், தேர்வு சந்திக்கிறோம், தேர்வு சந்திக்காமல்னு சொல்ல, அவங்க இன்னும் சொல்ல போனால் நாம் ரத்துங்கிறோம். அவங்க வந்து வினாத்தாள் தேர்வு சந்தித்து வினாத்தாள் கசிவு அதை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விடைகளை சம்பாதிக்கிறது யாரு, அது தடுங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம் மத்திய அரசு இறங்கி வந்து பேசுகிறதுக்கு? அண்ணாமலையே சொல்கிறாரு, சார் நான் முதல்ல ஒரு காலத்தில் நீட்டை ஆதரித்த தேர்வை மாணவர்கள் போராட்டம் இந்த அளவுக்கு கொதிநிலை வர வரைக்கும் ஏன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்தீங்க? அண்ணாமலையே பேசிட்டாருன்னா திருவண்ணாமலையிலேருந்து இவர் இறங்கி வந்துட்ட மாதிரி பேசுறீங்க. இல்லை, அவர் ஒரு காலத்தில் அவங்க ஆதரவாக இருந்தார்ல. பாதியை கெடுத்ததில் அண்ணாமலைக்கு பெரும்பங்கு உண்டு. அவர் வந்து வெயிட்டிங். விஜய்க்கு வந்து நாளைக்கு செல்வாக்கு சரிஞ்சதுன்னா சாஃப்ட் பிஜேபி உள்ள நுழையிறதுக்கு வந்து அவர் ஏற்பாட்டில் உட்காந்துருக்காரு. அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்காக பேச போகிறதில்ல, அவருக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த நிகழ்ச்சியில். அதாவது விவசாயிகள் போராட்டம் சொன்னீங்க இல்லையா, இப்போது பஞ்சாப்லேருந்து கிளம்பணும் அந்த விவசாயிலாம் எல்லையில் நின்றுட்டு இருக்காங்க. இதில் சேரலன்னு அவங்க அடுத்த கட்டம் வெயிட்டிங்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த எல்லை இருக்கு இல்லையா, 2 ஹரியானா இதெல்லாம் பிரிக்கிற இடத்துல அங்கே எல்லாத்தையும் ஜேசிபி வச்சு இது போட்டுட்ருக்காங்க. பெரிய பெரிய சிமெண்ட்டு கல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், போட்டு சாலைகளை மறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த போராட்டம் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ பழசெல்லாம் ஞாபகம் வருது சார். விவசாயிகள் போராட்டத்தில் வந்து நடந்தது மட்டும் இல்லாமல் உள்ளே விடாமல் அவங்க ரோட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு டிராக்டர்லேயே மளிகை பொருள்லேருந்து கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையில் மேலே போய் கொடியேற்றினா ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம் ஆமாம், செங்கோட்டையில் போய் கொடியேற்றினான். அப்போது விவசாயிகள் போராட்டத்தில் இருக்க அந்த சட்டம் இருக்குது பாருங்கள், நீங்கள் சொன்னவர் இருக்கார்ல, யார்? அண்ணாமலை. ஆமாம், ஆனால் அதில் ஒரு கமா ஒரு புள்ளி கூட மாற்ற மாட்டாங்கண்ணா, எழுதி வச்சிங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு கமா கூட மாற்ற மாட்டாங்கன்னாரு.
தம்பி கொஞ்சம் கம்முன்னு ராத்திரியோட ராத்திரியை போய் அவங்கள கூப்பிட்டு பேசி என்ன பண்ணாங்க, சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்களா? அந்த நேரத்தில் விவசாயிகளை மோடி கொச்சப்படுத்தினார்னு யார் பேசுனது? சத்யபால் மாலிக் பேசினாரா? சத்யபால் மாலிக் மேலே கொண்டு வரப்பட்ட அடக்குமுறை என்ன? 3 மாநிலங்களில் உங்களால் கவர்னராக நியமிக்கப்பட்ட ஒருவரையே ஜாட்டினத்திலிருந்து வந்திருக்கிறவர்களை நீங்கள் ஏளனமாக பார்க்கக்கூடாது, அவர்கள் எழுந்தால் இந்திரா காந்திக்கு என்ன நடந்தது என்பதை யோசிங்க என்னார் சத்யபால் மாலிக். அப்படி சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் மீது நடத்தப்பட்ட இடி ரைடு, சிபிஐ விசாரணை என்ற காரணத்தால் மன உளைச்சல் கொடுத்து மகான் போய் சேர்ந்தார். யாரு? உங்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் உங்களுக்கு எதிராக பேசிய ஒரே காரணத்திற்காக அவங்களை நீங்க துன்புறுத்தினீங்க, இறந்து போயிட்டாருங்க. அப்ப விவசாயிகள் போராட்டம் நான் சொல்றேன், இப்ப வெயிட்டிங்ல இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தியை பாருங்க. அதிர்ஷ்டவசமா அவங்க இவங்க கூட சேரல, இல்லைன்னா அந்த போராட்டத்தினுடைய வடிவம் மாறி இருக்கும். மாறி இருந்தனா உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, தீவிரவாதிகள் வந்துட்டாங்கன்னு காடை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இப்பொழுதும் இந்த மாணவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்க கட்டடத்தில் நடக்கிற கூட்டத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். ஜிதேந்திர சிங்கும் நட்டாவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 2 கட்டம் முடிஞ்சு இப்போ 3வது கட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். நாளைக்கு எங்க முடிவு சொல்றேன்னு இருக்காங்க. பிரதானுடைய பதவி விலகல் பத்தி தாண்டி போய் மோடியும் பதவி விலகணும்ட்டான். இப்ப இந்த போராட்டத்தை முழுக்க முழுக்க ஆதரித்து இது இப்படிதான் நடக்கணும்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் நீங்கள் தொடர்ந்து மனிதர்களை அலட்சியப்படுத்துவதன் மூலமாக, அவமானப்படுத்துவதன் மூலமாக, ஆணவத்தோடு நடந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் அவர்களை அந்த கொதிநிலைக்கு தள்ளி விடுகிறீர்கள். உங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒருவனை எரிமலையாகவே நீங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏளனம் செய்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற ஏளனமும் அலட்சியமும் உங்களுக்கு எதிராக திரும்புகின்ற போது அவர்களை தேச விரோதிகள் என்று சித்தரிக்க முயல்கிறீர்கள். அவனுடைய நியாயத்தையும் அவனுடைய நேர்மையும் அவன் போராட்டத்தில் இருக்கின்ற பின்னணியும் சமூக ஊடகங்கள் வெளியில கொண்டு வரான். உங்ககிட்ட இருக்க மீடியா பேசாது, எல்லா ஸ்டேட்ல இருக்கிறதையும் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க, நீங்களும் உங்க பினாமியம் தான் நடத்திட்டு இருக்கான். ஆகவே அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசாது என்பதை யூடியூப்காரன் பேசுறான். உடனே யூடியூபுக்கு தடை கொண்டு வரீங்க, இதை போடாதீங்க அதை போடாதீங்கன்றீங்க. ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் கெட்ட வார்த்தை வர்றது எல்லாத்தையும் உள்ள விடுங்க, அதை தனியாக பேசுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா மாணவருடைய கை ஓங்கி இருக்கு. மாணவருடைய கை ஓங்கி இருப்பது என்பது பொதுமக்களுக்கு அது கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மாதிரி இடங்கள்லாம் இருக்குல்ல, தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல நாங்கள்லாம் ஜென்ஜி இறங்கி வந்துட்டோம், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் சொன்னா பாருங்க. இன்னைக்கு எல்லாம் உட்காந்து மௌனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதான்னு அவனுக்கு தெரியல. அதுக்கு தான் பிரகாஷ்ராஜ் கதையை சொன்னேன். பிரகாஷ்ராஜ் கிட்டத்தட்ட 10 நாளாக உட்காந்துருக்காரு. இந்த போராட்டம் எப்பவும் போல நம்ம அமீர்லாம் பேசிட்டு போயிட்டாங்க, ரஞ்சித் பேசிட்டு இருக்காப்புல சில அமைப்புகள். ஆனால் மாணவர்களுடைய கை ஓங்குதுன்னு தெரிஞ்ச உடனே யார் வேணா எப்படி வேணா என்ன வேணா குடும்பம் நடத்தலான்னு படம் எடுத்த ஒரு டைரக்டர் வராரு, ஒரு நடிகை வராங்க. இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் போராட்டத்துக்கு வராங்க. நான் இந்த மாணவர்களுக்கும் சரி போராட்ட அமைப்புகளுக்கும் எப்படி ராகுல் காந்தியை நீங்கள் நிராகரித்தீர்களோ அதை போல சுயநலத்தோடு வருகின்ற திரைத்துறையிலிருந்து வருகின்றவர்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம அமீர்லாம் எவ்வளோ நாள் பேசிட்டு இருக்காருங்க, அவர் மேலே எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சான். விசாரணைக்கு போயிட்டு வந்த உடனே இவர் போதை மருந்து கடத்தினாருன்ட்டான். அமீருடைய குரலை அவங்களால அடக்க முடியல, பிரகாஷ்ராஜோட குரலை அடக்க முடியல. இதனுடைய தீவிரத்தன்மை உணர்ந்து ரஞ்சித்து பேச ஆரம்பிச்சிருக்காப்புல. அது நான் என்ன சொல்றேன்னா, சினிமாவில் இருந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. மாணவர்களுடைய உணர்வுகளே என்னவா இருக்கு, அவன் ஏன் பாதிக்கப்படுறான், இந்த சமமின்மை அவன் ஏன் சாகிறான், அவன் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும். இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் செத்து போயிட்டான்ல. நான் எத்தனை வாட்டி என் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், ராஜஸ்தானில் நடக்கிற கோச்சிங் கிளாஸில் பசங்க தற்கொலை பண்ணிக்கூடாதுன்றதுக்காகவே காயில் ஃபேன் போடுறாங்க. அந்த ஃபேன் அப்படியே இருக்காது, அதில் கைத்தை கட்டி இழுத்தீங்கன்னா ரெக்கை கீழே இறங்கிடும், தூக்க மாட்டி தொங்க முடியாது. ராஜஸ்தானில் இருக்கிற எல்லா கல்வி நிறுவனங்கள், இந்த பயிற்சி நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்க இருக்கிற எல்லா ஃபேன்லையும் காயில் ஃபேன் போடணும்னு சொல்லிட்டு அரசாங்க உத்தரவு இருக்கு. அப்ப எப்படி ஒரு சமமான கல்வி நீங்க உங்களால கொடுக்க முடியும்? உங்ககிட்ட பிள்ளைங்களாம் நான் எழுதி தர ராஜவேல், தயவு செய்து ஒரு சர்வே எடுங்க. எவன்லாம் இந்த சாயந்தரத்தில் பேசுறான்னா அவன் வீட்டில் இருக்க ஒருத்தன் கூட இங்க படிச்சவன் இருக்க மாட்டான். டெல்லியில் போராட்டம் தீவிரமாக நடக்குது, தொலைக்காட்சிகள் அதை காட்டிகிட்டே இருக்குது. பல்வேறு கட்சித் தலைவர்கள் மாணவர்கள் மீது நடத்தின தடியடியை கண்டிக்கிறாங்க. மாணவர்கள் விடாத போராட்டம், போலீஸும் துணை ராணுவமும் அங்கேயே நிற்கிது. இது தொலைக்காட்சியில் காட்டிகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இங்கே இளைஞர்கள் திரைப்படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம்.
என்னடா தமிழ்நாடு தான் கல்விக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாடு மாணவர்கள் தான் படிப்புக்காக போராடுவாங்க, கல்விக்காக போராடுவாங்க, கல்வி நீதிக்காக போராடுவாங்கன்னா அப்படிலாம் பார்த்தது காலம் போய் இப்போ எல்லாம் தேட்டரில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் ஓடிட்டு. அதை பார்த்தா கோவத்தோடு ஆரம்பிக்கிறது இல்லை, இன்னொரு பக்கம் அது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க சார். அவங்க ஹீரோ அவங்க ரசிகர் அதை பார்க்க தானே செய்வாங்க. ஐயோ ராஜவேலு, நீங்கள் சமயத்தில் என்ன பண்ணுறீங்க, சேம் சைட் கோல் அடிக்கிறீங்க. இங்கே பாடுறா என்ன விஷயம் என்ன சொல்கிறேன், அவங்க ரசிகர் சார். ரோம் நகரம் தீப்பற்றி எரிகின்ற போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சான்னு சொல்லிட்டு 1000 வருஷமாக ஒரு உதாரணம் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் ஒரு 5-6 வருஷமாக ஒரு புது உதாரணம் சொல்லிகிட்டு இருக்கேன். கோவிடில் இந்தியா செத்து கொண்டிருக்கின்ற பொழுது மயிலுக்கு அரிசி போட்ட பிரதமரே பார்த்த நாடு இதுன்னு. அந்த மாதிரி இப்போ வந்திருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளவர் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு போராட்டத்தில் இருக்குது. அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லுவோம். ஒரு ஜனநாயகம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் பூரா அங்கே அடியும் உதயம் வாங்கிட்டு போராடிட்டு இருக்கான். இங்கே ஜனநாயகம் படம் பார்க்குறதுக்கு தேட்டர் முன்னாடி நின்று குத்தாட்டம் போட்டுட்ருக்கான். குத்தாட்டம் போட்டுக்கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 2-3 வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களை விட பெண்களோட ஆட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஒரு ரசிக மனப்பான்மை, ஒரு திரைப்படத்தை கொண்டாடுதல், அதிலெல்லாம் எனக்கு ரெண்டாவது கருத்தையே கிடையாது. நான் பூமர் அங்கிளும் கிடையாது. ஆனால் எந்த நேரத்தில் நாம் எதை செய்கிறோன்னு ஒன்று, அதனுடைய பின்னணி என்னன்னு நீங்கள் ஒன்று பார்க்கணும். ஜனநாயகன் படம் வெளிவருவதற்கு முன்னால் இந்த திரைப்படத்தை வந்து வெளியிடக்கூடாது என்பதற்கு உதயநிதி எல்முருகனும் சேர்ந்து சதி செய்கிறாங்கன்னு அறிக்கை விட்டாங்க. அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, இணையத்தில் எப்படி கசிஞ்சதுன்றதுக்கு இன்னை வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் ஒரு 6-7 பேரை கைது பண்ணி கூண்டா சாக்கில் உள்ளே இருக்காங்க. அந்த படத்தினுடைய மெயின் எடிட்டர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து எடிட்டர் சங்கம் வந்து பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிச்சு. அவர் மேலே இன்னைய தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் சென்சாருக்கு போய் கட்டெல்லாம் போய் வெளியில் வந்திருக்கு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதல்வராக நீடிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் நடித்த படம் வருகிறது என்பதை கொண்டாடுவதில் தப்பு கிடையாது. அதற்காக ஆடுவதும் பாடுவதும் கூத்தாடுவதும் அவருடைய உரிமை. ஆனால் நீங்கள் இந்த கூட்டம், இந்த ஜென்சி கூட்டம் தான் நீங்கள் என்ன பேசுனீங்க, தமிழ்நாடு சீரழிஞ்சிருச்சு, கரப்ஷன் வந்துருச்சு, கமிஷன் வந்துருச்சு, கலெக்ஷன் வந்துருச்சு, ஆகவே ஒரு மாற்றம் தேவைன்னீங்க. ஒட்டுமொத்த இந்தியா ஒரு மாற்றத்துக்கு போராடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ரோல் என்ன, உங்களுடைய பங்களிப்பு என்ன, தாவேகாவினுடைய பங்களிப்பு என்ன? ஒரே ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஆனால் இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் ஏன் இதை முன்னெடுக்க கூடாது? தமிழ்நாட்டினுடைய தாவேகா அணி இருக்குல்ல, மாணவர் அணி இருக்கும், கல்லூரி மாணவர்கள் இருப்பான், ஐடி விங் இருப்பான், இளைஞர்கள் இருப்பான்ல. தாவேகாவினுடைய சார்பாக இந்தியாவில் நடக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவாக தாவேகா கட்சியினுடைய ஊர்வலம் ஏதாவது ஒன்று பார்த்தீங்களா? தாவேகா சார்பில் கட்சியிலேருந்து அறிக்கை வந்தது, முதல்வர் பேரில் அறிக்கை வந்து நான் வரவேற்கிறேன். அதை அந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். எஸ் ஆல்சோ ஸ்டேட்டட், கல்வி வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கார் முதல்வர், நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் இவங்களை வந்து என்னவா வழி நடத்தணும் இந்த நேரத்தில்? ஒரு படம் இன்னைக்கு வந்து தேட்டருக்கு வந்தால் 4 நாள் ஓட போகுது. எங்கேயாவது பிளாக் டிக்கெட் வைக்கலன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? முதல்லேருந்து கேள்வி கேட்டுட்ருக்கோம். ஊழலை பற்றி பேசுகிறீங்க, இன்கம் டேக்ஸ் கேஸ் பெண்டிங் இருக்குது, என்ன ஒரு படத்துக்கும் பிளாக் டிக்கெட் விற்கிறான்னு சொன்னோன்னே வீடியோ எடுத்து போடுறான்ல, டிக்கெட் எத்தனை ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு, 1000 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்கிறேன்ல. இதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. பாட்டிலுக்கு ரேட்டு வாங்குறது நேற்று ஒருத்தர் வீடியோவில் பேசுகிறாரு, நல்லா எடுத்து போடு நான் வாங்கிட்டு தான் இருப்பேன்றாரு. எது நின்று போச்சிங்க? ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு திரைப்படத்தை கொண்டாடுவதற்காக ஒரு சபாநாயகர் வந்து சொல்கிறாருங்க, இந்த படத்தை பார்த்தா மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யுதுன்னு. இதை பார்க்கும்போது எனக்கு கரப்பாம்பாச்சி பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது. எது இப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர்களையும் மேதைகளையும் பார்க்கும்போது கரப்பாம்பூச்சி பிள்ளைகளை பார்த்தால் கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது எனக்கு. நீங்கள் ஒரு சபாநாயகருங்க, ஒரு திரைப்படம் பார்த்தா மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு 3-4 மந்திரிங்க என்ன பண்ணுறாங்க, தேட்டரில் போய் உட்காந்துட்டு அழுகுறாங்க. அதில் பர்வேஸ்னு ஒருத்தர் பார்த்தேன். பொதுவாக இஸ்லாத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேளிக்கைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. சூஃபி இசையை கூட வந்து அவங்க 2ஆம் கட்டமாக தான் பார்ப்பாங்க. இசை மூலமாகவே இறைவனை அடைகின்ற சூஃபி ஞானிகள் இருக்காங்க பாருங்க, அந்த இசை வடிவத்தில் வர்றவங்களை கூட வந்து இஸ்லாம் வந்து 2வது இடத்துல வச்சு பார்க்கும். ஏன்னா மனித மாண்புகளில் ரொம்ப கலை கலாச்சாரம் திரைப்படத்துக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா அது மனித மூளையை மாற்றிவிடும் என்று சொல்லுகின்ற மார்க்கத்திலேருந்து வந்த ஒருத்தர் ஸ்க்ரீனில் வந்து சிஎம்ஐ பார்த்துட்டு தேம்பி 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 அழுகுறாரு. எதுக்கு அழுதான்னு எனக்கு தெரியல. தேட்டரில் கூட்டம் இல்லைன்னு அழுகுறாரா, அல்லது இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி அழணும்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகுறாரா, இல்லை இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அங்கே ஏதாவது கொஞ்சம் பேர் கிடைக்கின்றதுக்காக எப்படி அழுதாருன்னு அவர் மட்டும்தான் தெரியும்.
அவர் அழுகிறத பார்த்துட்டு நம்ம அழுவலாம் தப்பான்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்லி இன்னும் 2-3 அழுது இருக்குது. எது ஒட்டுமொத்த தலைமைச் செயலகம் மந்திரிமார்கள் உட்பட ரகசியமாக போயிட்டு வாங்க, தப்பில்லை. நான்லாம் அந்த காலத்தில் வந்து ராஜவேலு புலமைப்பித்தனோட கூட இருப்பேன், நிறைய ப்ரிவியூ பார்ப்பேன். அப்போ நம்ம வந்து ராஜாராம்லாம் இருக்கார்ல, அவர் தான் சபாநாயகர், அவருக்கு நிறைய சினிமா பிடிக்கும். அவர் மாட்டுக்கு வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் அவர் கூட பார்த்துருக்கேன். அப்படி நடந்த ரசனைகள் என்பது வேறு. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மந்திரி, ஒரு சபாநாயகர், அமைச்சர்கள் எல்லோரும் தலைமைச் செயலகத்தை யாருமே போகாமல் தேட்டரில் போய் உட்காந்துருக்கீங்க. தேட்டரில் போய் உட்காந்தா உங்களுக்கு பிடிக்காத என்ன பண்ணுறான், மொத்த தேட்டரும் காலின்னு படம் எடுத்து போடுறான். அது ஒரு விமர்சனம் வரதான் செய்யும். ஆனால் அந்த திரைப்படம் என்பது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வளர்ந்த விதம், வாழ்ந்த இடம் என்பதை கொண்டாடுவதில், ரசிகர்கள் கொண்டாடுவதில் எனக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது. அது அவருடைய உரிமை. ஆனால் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம், இங்கே எல்லாம் கெட்டு போச்சு, எல்லா சிஸ்டத்தையும் நாங்கள் தான் மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு வந்த நீங்கள் தேட்டர் முன்னாடி ஆடுற கும்பலாகவே இன்னும் இருக்கீங்களா? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அப்போ வட இந்தியாவில் இருக்க கிண்டல் பண்ணுவானா, பண்ண மாட்டானா? நாங்கள்லாம் வந்து எங்களுடைய உரிமைக்கு போராடிட்டோம், நீங்கள் டிக்கெட்டுக்காக போய் நீங்கள் அடிச்சுட்டு நிற்கிறீங்க, ஒரு சினிமாவுக்காக ஆடிட்டு இருக்கீங்க. அங்கே தான் அல்லு அர்ஜுனுக்கு அப்படி தான் நடந்தது. இந்த ஆந்திராவும் தமிழ்நாடு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல, இன்னும் தேட்டரை விட்டு வரமாட்டேங்கிறான். இதை நாம் குறையா சொல்றதை விட விமர்சனமாக நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் மேல உள்ள அக்கறை தான் நமக்கு முக்கியம். உங்களுக்காக ஒரு நாடு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்க பல இளைஞர்கள் வெளியில் வந்து பேசிட்டு இருக்கான். உன்னுடைய தம்பி, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி நாளைக்கு ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு சொல்கிறோம். காவல்துறையிலிருந்து காவல் நிலையங்களில் நடக்கிற மரணங்கள் இருக்கு, லாக்அப் டெத்து, இப்போ நடந்தது யாருக்கு நடந்தாலும் ஏன் பேசுகிறோம்? அது இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாதுன்னு தானே பேசுகிறோம். அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் ஏன் விமர்சனம் பண்ணுறோம்? அது தொடரக்கூடாதுன்றது தானே. அன்னைக்கு அது நடக்கும்போது அங்கே பாருங்க ஐயா யார் அந்த சாருன்னு கேட்குறீங்க, இன்னைக்கு எந்த சார் எங்கன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. 100 கோடிக்கு வித்தது யார் சார்? யார் அந்த சார்? அந்த பணம் எங்க சார் போச்சு? நீங்க இவ்வளவு தூரம் அரசியல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து விசாரணைலாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்திலையும் அந்த பதிவு பண்ணதுக்கு எதிரான உத்தரவு இருக்குல்ல, அதை கடந்து இந்த பக்கம் முன்ஜாமீன் போடுறாங்கங்க. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க முன்ஜாமீன் போட்டு முன்ஜாமீன் கிடைக்கல, ஆனால் அந்த நிலத்தை நாங்கள் பதிவு செய்யாமல் தடுத்து சட்டவிரோதம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போகுது. அதே ஆட்கள் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போடுறான். சிவில் ரைட், அது வேற விஷயம். ஆனா புலன் விசாரணை முடிஞ்சிருச்சா? யாரும் தெரிஞ்சிருச்சா? யார் அந்த சாரன் சொல்லிட்டீங்களா? அப்ப நீங்கள் கொண்டு வந்த மாற்றம் என்ன? இந்த கேள்வி, இந்த விமர்சனத்தை நீங்க எதிர்கொள்ளணும். கோவப்பட்டு யார் பேசினாலும் ராத்திரில போய் தூக்குறது வந்து நல்ல முடிவு அல்ல. இது உங்களை நீங்களே பரிசீலிக்க வேண்டிய நேரம். அப்பொழுதுதான் நிலைத்து நிற்க முடியும். நிலைத்து நிற்பதற்குண்டான வேலைகள்லாம் செய்யணும்னா, ஒரு நாடு ஒரு போராட்டத்தை கையில் எடுக்குதுன்னா அதனுடைய பின்னணி என்ன? வெளிப்படையா சொல்லுங்க. தமிழ்நாடு தான் இதுக்கு வழிகாட்டி. நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கோம், போன அரசாங்கம் அதை சரியா செய்யல. என்ன ராஜவேல், போன அரசாங்கம் அதை சரியா செய்யல, நாங்க முன்னெடுத்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றம் சொல்லுவாங்க. உங்க மதிப்பு ஏறும், உங்களுடைய மதிப்பு இன்னும் உயரும், கிராஃப்ல இன்னும் மேல வருவீங்க. ஆதரவுன்னு சொல்றீங்கல்ல, இதற்குண்டான எல்லா நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கும். மாணவர்களை நாங்கள் விட்டுவிட மாட்டோம். இந்த மாணவர்கள் தான் எங்கள் பின்புலம், இந்த இளைஞர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நாளைக்கு தாவேக்கா பேசுன்னு சொன்னா அசைக்க முடியாதுங்க. அதை விட்டுட்டு மந்திரி போனாரு, சபாநாயகர் வந்தார், மூளை சுறுசுறுப்பாகணும்னா ஜனநாயகன் படம் பார்க்கணும்னாரு, பர்வேஸ் உட்காந்து கர்ச்சிவில் இல்லாமல் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு இன்னும் 2 மந்திரிங்க எழுதாங்க. என்ன செய்தி சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டில் அதிகமாக அழுத படம் என்ன படம் சொல்லுங்க? தமிழ்நாடே அழுத படம் ஒன்று இருக்கு. இந்த 60 வயசு உள்ள இருந்தவங்கலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, தியேட்டரில் அழுது 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 கண்ணீரை துடைக்க முடியாமல் ஓடின படம் ஒன்று இருக்கு, பாசமலர். பாசமலர் சிவாஜி. ஆமாம், அந்த பாசமலரை பார்த்தீங்கன்னா தான் எல்லாரும் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் அழுதுன்னு. அந்த மாதிரி என்ன 4 பாசமலரை நான் ஜனநாயகன். ஒரு படத்தை குறைத்து மதிப்பிடுவது என்பது நம்முடைய வேலை இல்லை. அந்த படத்தில் சரக்கு இருந்தால் அது ஓட போகுது, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட போகுது. ஏன் அதுக்கு போய் இவ்வளோ பெரிய பில்டப்? அது உண்மையிலே சொல்கிறேங்க, விஜயோட பேரை கெடுக்குது. அது இதை போன்ற நடவடிக்கைகள் முதல்வருடைய மாண்பையும் மரியாதையும் குறைத்துவிடும். மற்ற மாநிலங்களிலிருந்து வருகின்ற விமர்சனம் என்பது, தமிழ்நாடு என்பது தியேட்டரை விட்டு எப்பவுமே வெளியில் வரமாட்டான். நாங்கள் ரொம்ப படித்தவங்க, மெத்த படித்தவங்க, மேதாவிங்க, சிஏ படிச்சிருக்கோம், ஐடி படிச்சிருக்கோம், டாக்டருக்கு படிச்சிருக்கோம், அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கோம்னு சொல்றீங்க. எல்லாரும் போய் எங்கே நிற்கிறீங்க? ஆஸ்திரேலியா போய் பாருங்க, அமெரிக்காவில் பாருங்க, லண்டனில் போய் பாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்க அடிக்கிற கூத்த பாருங்க.
அங்கிருந்து உட்கார்ந்துட்டு ஓட்டு கேட்டேன்னு சொன்னீங்க, நீங்க பேசுங்கன்றேன். பல குரல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக படித்துவிட்டு சென்ற பல சகோதர சகோதரிகள் இன்னும் பேசிட்டு இருக்காங்க ஃபாரின்ல இருந்து. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, கிண்டல் பண்ணாதீங்க, பின்னூட்டம் போறேன்னு சொல்லிட்டு போய் கெட்ட வார்த்தை போடாதீங்க. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நோக்கி போவோம். அந்த சமுதாயத்தை உருவாக்கணும். ஏனென்றால் நீங்களே எதிர்பாராத நிலையில் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தாவேகா என்பது தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளாக பார்க்க வேண்டும். மத்திய அரசு வந்து பெரிய லெட்டு அடிச்சா நாங்க சின்ன லெட்டு எடுப்போம்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன மரியாதை இங்க இருக்கோ அந்த மரியாதை உங்களுக்கு போக போக வந்துடும். இந்த கூட்டத்தை தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இந்த மாணவர்களை வழிநடத்த வேண்டிய கட்டாயம் உண்டு. இவர்களுக்கு உண்டான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இல்லை என்றால் நீங்கள் படம் காட்டிவிட்டு படம் ஓட்டி கொண்டு படம் பார்க்கின்ற ஒரு கும்பலாகவே தொடர்வீர்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையா இருக்கும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நீட்டுன்னு ஒரு தேர்வு வரும்போது தமிழ்நாடு தான் முதல்ல எதிர்த்தது, அது காரணத்தோடு எதிர்த்தது, சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காம போயிடும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து சமமான வாய்ப்பு இதில் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அது இப்போ தான் தெரியுது. கொஸ்டின் பேப்பர் விற்றா 5 லட்சம், அதில் போனால் தான் அந்த மாதிரி ஆகிடும், அப்போ சமமான வாய்ப்பு அதில் கிடைக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போவும் அவங்களுக்கு புரிதல் இருக்குது, நீட்டே தேவையில்லாமல் வச்சு தேவையில்லை அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு ஒவ்வொன்றுக்கும் மக்கள் நலன் சார்ந்த மாணவர் யாராவது மாணவர்களோ இல்லை யாராக இருந்தாலும் சரி தான், மக்கள் நலன் சார்ந்து முதல்ல முடிவு எடுத்து நல்ல முடிவு எடுக்கிறது தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது இந்த நீட்டு விஷயத்தில் தெரியுது. திமுக பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கு கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில். இப்போவும் இந்த முதல்வரும் நீட்டு வேண்டான்னு தான் சொல்கிறாரு. அந்த கோரிக்கையை அங்கே வைக்கணும் அவர். அதை விட மட்டும் இல்லை, இங்கே நீட்டுக்கு எதிரான போராட்டங்களில் தடியடி நடத்தாமல் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு அதையும் சொல்கிறீங்க. மெரினாலாம் போய் மூடிட்டாங்க, ஜல்லிக்கட்டு மாதிரி வந்துருமா. அப்புறம் ஒரு எழுச்சி வந்தால் தானே அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது மாணவர்கள் போராட்டத்தை சுதந்திரமாக நடத்த விடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. நீண்ட விளக்கமாக சொன்னீங்க ஏன் இந்த போராட்டம், எதுக்காக இந்த போராட்டம், தலைமை நீதிபதி சொன்னது, நம்ம ஒன்றிய அரசு எப்படி இருக்குது, காது கொடுத்து கேட்காம இருக்குது, அண்ணா சாலையிலேருந்து எல்லாருமே விளக்கமாக சொன்னீங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.